ஹே ஹாய்டா! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிமின் ஒன் ஷாட் தான். ரொம்ப நாளா ஜிமின்க்கு ஒரு எஃப்எஃப் போடலான்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, இப்போதைக்கு ஒரு ஒன் ஷாட் போடுறேன். புதுசா கேட்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்கடா. ஒன் ஷாட் நேம் வந்துட்டு ரிதம் ஆஃப் லவ். ஹெட்செட் மஸ்ட் அண்ட் டோன்ட் பி அடிக்ட். வாங்க நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். சென்னை மெயின் ஏரியால ஒரு அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்ல D1 D2 ஃப்ளாட்டுங்க. ஃப்ளாட் என்னமோ தனித்தனியா தான் இருக்கு. 2 வீட்டோட சுவரும் ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு காத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃப்ளாட்ல ஆணி அடிச்சா அந்த ஃப்ளாட்ல ஃபோட்டோ மாட்டிக்கலாம். இந்த ஃப்ளாட்ல குக்கர் விசில் அடிச்சா அந்த ஃப்ளாட்லேருந்து எத்தனை விசில் வந்துச்சுன்னு ஈஸியாக எண்ணிக்கலாம். இது என்ன புதுசா இருக்கு, இது எல்லார் இடத்துலையும் நடக்கிறது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் D1 D2ல குடியிருக்கிற 2 கேரக்டர், அதான் நம்ம ஹீரோ அப்புறம் நீங்கள் 2 பேருமே வித்தியாசமானவங்க தான். சரி வாங்க நம்ம இப்போ D1 பார்ப்போம். அங்கே தான் நம்ம க்யூட்டான ஹேண்ட்ஸமான ஹீரோ ஜிமின் இருக்கார். அவர் சென்னையில் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே அவர் ஒரு பெரிய போஸ்டிங்கில் தான் இருக்கார். ஆனால் இப்போ அவருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. நைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஹெவி ஒர்க். வாங்க அப்புறம் நம்ம D2வையும் போய் பார்க்கலாம். அங்கே யாருன்னா நம்ம ஹீரோயின். ஆமாங்க, நீங்கள் தான் அது. உங்களை பற்றி சொல்லணுன்னா அடக்கமான அழகான ஒரு க்யூட்டான ஒரு பர்சன்னே சொல்லலாம். உங்கள் நேட்டிவ் வந்து திருச்சி. நீங்கள் சிங்கர் ஆகணுங்கிற ட்ரீமில் வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க அதுக்கு ஒத்துக்கலை, மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட எஸ்கேப் ஆகி வெளில வந்துட்டீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஏதோ ஒரு மியூசிக் வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். ரூம் ஃபுல்லாகவே ஹார்மோனியம், கிட்டார், வீணை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருக்கும். உங்கள் ரூம்லேயே ஒரு கார்னரில் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியான ஸ்டேஜ் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருக்குங்க. பாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பால்கனியில் உள்ள செடிகளுக்கெல்லாம் வாற்றே தேவையில்ல, உங்கள் வாய்ஸே போதுங்க. அவ்வளோ அழகாக பூத்து குலுங்கி சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டினா, நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுற இடம் ஜிம்மின் பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது அட 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 அந்த சங்கீத சுரங்கள் எல்லாமே சுவர் வழியாக நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க நம்ம ஜிம்மினை தட்டி எழுப்போம். இது தாங்க உங்கள் 2 பேருக்கு நடுவில் அடிக்கடி தகராறு நடக்க காரணமே. அப்புறம் என்ன, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிம்மின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிம்மின் ஃப்ரெண்டு JK. என்னடா மாப்பிள்ள, உன் சங்கீத இளவரசி எப்படி இருக்காங்க? உன்னைய தூங்க விடுறாளா இல்லை அதே ப்ராப்ளம் தானா? ஜிம்மின் JKவை பார்த்துட்டு, எங்கடா முடியல, ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க கூட முடியலடா, செம்ம டார்ச்சராக இருக்காடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். உடனே 2 பேரும் பேச்சை கட் பண்ணிட்டு யாருன்னு பார்க்குறாங்க. ஜிம்மின், எஸ் கமான். போரா உள்ள வரா. அவ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. சார், இந்த ஃபைலில் சைன் வேணும். அவனும் ஓகே சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் செக் பண்ணி சைன் பண்ணுறான். அந்த கேப்பில் அந்த போரா பொண்ணு ஜிம்மனையே பார்த்து சைட் அடிக்கிறா. இதை நம்ம பையன் JK பார்த்துட்டு இருக்கான். அவ போன உடனே, டே போராக்கு உன் மேலே ஒரு கண்ணு இருக்குடா, பேசாம நீ இவளை கரெக்ட் பண்ணிக்கோயேன். டே JK சும்மா இருடா, நீ வேற இருக்கிற தலைவலியில் இது வேறயா? சரி சரி விடுடா. சரி சொல்லு, உன் ஸ்டோரி இப்போ கண்டினியூ பண்ணு. டே, நான் சொல்கிறது உனக்கு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்காடா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது சொல்கிறேன், உனக்கு ஸ்டோரி மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடா அப்படின்ட்டு அவனை திட்டி அனுப்பி விட்டுறான். JK போகிறப்ப ஜிம்மினை பார்த்துட்டு, பாருடா நீ கண்டிப்பாக அவளை லவ் தான் பண்ண போகிற, அதான் நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு நாள் ஜிம்மன் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நல்லா தூங்கலான்னு வீட்டுக்கு வந்து உள்ளே வந்தோடனேயே உள்ள வெளிச்சமே வரக்கூடாதுன்னு டோரு, விண்டோ, கர்டன்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டு நேராக போய் படுக்கிறாரு. நீங்கள் அப்போ தான் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட அந்த ப்ராக்டிக்ஸ் சவுண்டு நேராக ஜிம்மன் காதில் போய் விழுது. ஜிம்மனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் தூங்குறதுக்கு, பட் முடியல. ஒரு அளவுக்கு மேலே முடியாமல் டென்ஷன் ஆகி வந்து உங்கள் ஃப்ளாட் காலிங் பெல்லை விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான் கண்டினியூஸாக. நீங்கள் கடுப்பாகி யாருடா அது அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஜிம்மன் தான் நிற்கிறான். அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம, அறிவு இருக்கா,
யாராவது காலங்கத்தால இப்படி வந்து கதவு தட்டி டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? அப்படின்ட்டு அவங்கிட்ட இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமின் இத பார்த்துட்டு சும்மாவா இருப்பான்? ஹலோ, ஹலோ, ஹலோ! உன் மனசுல என்ன பெரிய ஸ்ரேயா கோஷல்னு நெனப்பா? உன் பாட்டு பிராக்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டு. இத கேட்டதும் உங்களுக்கு கோவம் அப்படியே உச்சிக்கு ஏறிடுச்சு. ஹே! என்ன? நானும் இந்த ஃப்ளாட்ட ரென்ட்டுக்கு எடுத்திருக்கேன். நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன். ஏய்! என்னடி நைட்டு ஃபுல்லா நான் கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு வந்து தூங்கலான்னு பார்த்தா, உன்னோட இந்த பிராக்டிக்ஸ் என்ன ரொம்ப தொல்ல பண்ணுது. என்னால தூங்கவே முடியல. அவ்வளோதான் கடுப்பாயிடுவேன். ஒழுங்கா இதெல்லாம் நிப்பாட்டிக்கோ. ஐய! உன்னோட வேலைய ஆஃப் டைமா மாத்திக்கோ. இல்லனா தூங்குற டயத்த மாத்திக்கோ. இல்லனா ஃப்ளாட்டே மாத்திக்கோ. ஆனா நான் என்னோட பிராக்டிக்ஸ நிறுத்த மாட்டேன். நீங்க பிடிவாதமா சொல்றீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு, "ஹே! என்ன இரு. உன்ன ஹவுஸ் ஓனர் கிட்ட ஃபோன் பண்ணி மாட்டி விடுறேன் இரு." ஃபோனு தானே இந்தா பண்ணிக்கோ அப்படின்ட்டு உங்களோட ஃபோன் எடுத்து கொடுக்குறீங்க. நான் வேணா டயல் பண்ணி தரவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை சத்திட்டு உள்ளே போயிட்டீங்க. ஜிம்மனும் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. உங்ககிட்ட பேசி நோ யூஸ்ன்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ளாட்டுக்கு போய் ரெண்டு காதையும் நல்லா மூடிட்டு பெட்டில் போய் படுக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக தூங்கவும் செஞ்சிடறான். 3 o'clock போல் டோர் பெல் ரிங் ஆகுது. தூக்கத்திலேயே கடுப்பாயி ஜிமின், யாருடா ஏன்டா என் தூக்கத்துக்குனே இப்படி வரீங்க அப்படின்ட்டு எலும்பி வந்து ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஜேகே தான் நிற்கிறான். ஜிமினை பார்த்துட்டு, என்னடா மச்சான் இன்னும் தூக்கம் கலையிலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் உள்ளே வரான். அட நீ வேற, ஏன்டா எங்கடா தூங்குறது, மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சங்கீத சிகாமணியோட சங்கீத சுரங்கள் போய் கேட்டா ஃப்ளாட்டை மாற்றிட்டு போங்கிறா. அதை கேட்டதும் ஜேகே அப்படியே சத்தமாகவே சிரிச்சிட்டான். ஜிமின் கடுப்பாயி, ஏண்டா என் கஷ்டம் உனக்கு சிரிப்பாக இருக்கான்னு கேட்டுட்டு முறைக்கிறான். ஜேகே ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஓகே ஓகே கோவப்படாத, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம், நானே இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஜிமினும் அமைதியாக தான் இருந்தான். ஆனால் தூக்கத்துக்கும் ப்ராக்டிஸ்க்கும் டெய்லி காலையில் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களை சைலண்ட் பண்ணுறதுக்கு ஜிமினுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னென்னா, தன் ஃப்ளாட்டில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் உங்கள் வீட்டு ஃப்ளாட் வாசலில் வைக்கிறது தான். அதே மாதிரியும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்களே சொல்லுங்கள், 2 ஃப்ளாட்டுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்க போகுது? அவன் தினைக்கும் குப்பையை வைக்க வைக்க குப்பை சேர்ந்து 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 உங்கள் வீட்டு வாசலில் ஒரே பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீங்கள் பாடும்போது உங்களுடைய வாய்ஸ் ஜிமினோட தூக்கத்தை கெடுக்குதோ, அதே மாதிரி ஜிமினோட குப்பை உங்களோட ப்ராக்டிக்ஸை ஸ்பாயில் பண்ணுச்சு. உங்களுக்கு அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குப்பை எடுக்கிற அண்ணங்கிட்ட போய் சண்டை போடுறீங்க. ஏன் சரியாக இங்கே வந்து குப்பைலாம் எடுக்க மாட்டிங்களா? ஒழுங்காக சுத்தம் பண்ண மாட்டிங்களா? நாற்று குடலை பொறுட்டுது. அது அவங்க உங்களை பார்த்துட்டு, மேடம் நான் குப்பையை எடுத்துகிட்டு போன அப்புறம் தான் ஜிமின் சார் இங்கே வந்து குப்பையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அப்போது நாங்கள் எப்படி குப்பையை கரெக்டாக எடுக்க முடியும்? அவரை கேட்குறத விட்டுட்டு என்னவோ அப்படின்ட்டு அவர் அப்படியே சலிப்பாக சொல்கிறாரு. இப்படியே சில நாள் ஓடிப்போச்சு. நீங்கள் ஒரு நாள் ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது அந்த பேட் ஸ்மெல் காரணமோ என்னமோ தெரியல, உங்களாட்டி கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. உங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் நேராக ஜிமின் வீட்டு கதவு போய் தட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த நேரம் அப்போ தான் ஜிமின் நைட் ஷிஃப்ட் முடித்து வீட்டில் வந்து படுத்தான். நீங்கள் டம்மு டம்முன்னு கதவு தட்டும் சத்தத்தை கேட்டுட்டு எந்திரிச்சு ஜிமின் தூக்க கலக்கத்திலே கதவை திறந்து வெளியே போய் வந்து பார்க்குறான். அங்கே நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் அவனை பார்த்ததுமே, ஹே குப்பை வைக்கிற இடமா இது, கரெக்டாக குப்பை எடுக்கிறவங்க கிட்ட குப்பையை கொடுக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கடுப்பாக கேட்டுட்டு இருந்த ஜிமின் உங்களை பார்த்து, இது ஏன் வீடு, நான் இதை முன்னாடி வைப்பேன், பின்னாடி வைப்பேன், ஏன் நடுவில் கூட வைப்பேன், இது என்னோட இஷ்டம் அப்படின்ட்டு ரொம்ப கிண்டலாக சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, இப்போ மட்டும் குப்பையை நீ க்ளீன் பண்ணலை, அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும் பார்த்துக்கோ. என்ன என்ன பண்ணுவ? அப்பார்ட்மெண்ட்டு செக்யூரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உன்னை மிரட்ட சொல்லுவேன். இந்தா
அவ்வளோதானே? இந்தா என் ஃபோன் தரவா? ஃபோன் பண்ணு. ம். சொல்லு, சொல்லு." அப்படின்ட்டு அவன் அங்கேயே நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகுறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு, "நான் குப்பைய தொடர்ந்து குடுக்காததுக்கு காரணம், நீ செய்ற அந்த பிராக்டிக்ஸ் தான்." "ம். அது எப்படி?" "ஆ காலையில நீ பாடுற பாட்டுனால என்னால நிம்மதியா தூங்க முடியல. கரெக்ட் டைம்க்கு குப்பை அண்ணங்கிட்ட குப்பை கொடுக்க முடியல." அப்படின்னு ஸ்மார்ட்டா குப்பை பழிய தூக்கி உங்க மேல போட்டான். இத கேட்டுட்டு நீங்க எதுவும் பேசாம வாயடிச்சு போய் ஜிம்மின பார்க்குறீங்க. அவன் அதுதான் சான்ஸ்ன்னு, "இனிமே நீ மதியானம் பிராக்டிஸ் பண்ணா நானும் தூங்க முடியும். மறக்காம குப்பை அண்ணா கிட்ட நேரத்துக்கு குப்பையும் கொடுக்க முடியும்." அப்படின்னு சொல்றான். அத கேட்டதும் நீங்க ஜிம்மனுக்கு எந்த பதிலும் சொல்லாம கதவை சாத்திட்டு போயிட்டீங்க. அவனும் தூங்க போயிட்டான். உங்கள பழிவாங்க ஜிம்மன் போட்ட பிளான் தவறா இருந்தாலும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உங்களால எதுவுமே பேச முடியல. அன்னைக்கு நைட் ஜிம்மன் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டான். அடுத்த நாள் காலையில ஜிம்மன் திரும்பி வந்து பார்க்கும்போது உங்க ஃப்ளாட்ல இருந்து ஒரு சத்தம் கூட வரல. ஜிம்மன் அன்னைக்கு காலையில ரொம்ப நிம்மதியா தூங்குனான். ஏன்னா உங்க வீட்ல இருந்து பாட்டு சத்தம் வர்றதே இல்லை. ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஜிமினும் அதை கண்டுக்கிறதே இல்லை. இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. ஆனா ஜிம்மனுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அப்பதான் தெரியுது, நீங்க காலையில ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அப்புறம் உங்ககிட்ட வந்து குட்டியா அந்த போடுற அந்த சண்டை, இது எல்லாமே மிஸ் ஆகுது. அவனுக்கு என்னமோ அவனை விட்டு போன ஒரு ஃபீல் ஆகுது. நீங்க பாடுற நேரம் தான் ஜிம்மனுக்கு பிரச்சனையே தவிர உங்களுடைய பாட்டில் கிடையாது. அவனை அறியாமையே உங்களை என்னமோ அவனுக்கு பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாய்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் அதை உங்ககிட்டலாம் சொன்னதே கிடையாது. இப்போது அது எல்லாமே அவன் மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படியே 2 வீக் ஆயிடுச்சு. ஆனால் உங்கள் வாய்ஸ் வெளியில் கேட்கவே இல்லை. வீட்டில் கூட அவங்க வீடு அமைதியாக தான் இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆஃபீஸ்லேயுமே ரொம்ப டல்லாக இருக்கான். ஜேகே பார்த்துட்டு, "என்னடா மாப்பிள்ள டல்லாக இருக்கா? உன்னோட சங்கீத இளவரசியோட மறுபடியும் ஃபைட்டா?" ஜிம்மன் அவனை முறைச்சு பார்க்குறான். "என்ன ஏன்டா முறைக்கிற? நீ இப்படியே டல்லாக போகிற வர, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஃபியூ டேஸாக நீ சரியில்லை. அதான் ஏதாவது ப்ராப்ளமா என்னான்னு கேட்டேன்." ஜிம்மன் ஜேகே பார்க்குறான். "இல்லைடா ஜேகே, 2 டேஸ் முன்னாடி" அப்படின்ட்டு 2 டேஸ் பேக் நடந்தது எல்லா ஃபைட்டையும் சொல்லி முடிக்கிறான். "ஆட்ட பாவி, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? அதுக்காக குப்பையை வச்சு இரிட்டேட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல மச்சி" அப்படிங்கிறான். ஜிம்மன் ஆல்ரெடி நம்மளால தான் அவள் இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்திருப்பான். ஜேகேவும் சொல்லவும் ஜிம்மனுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஸோ அவன் அப்படியே ரொம்ப டல்லாகி அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அவனை பார்த்துட்டு, "சரி சரிடா, போய் பேசி பாரு, சாரி கேளு." "இல்லடா, எனக்கு அவ ஃபேஸ் பார்க்கவே கில்ட்டியா இருக்கு." "சரி, அதுக்கு என்ன பண்றது?" ஜிம்மன் அப்படியே பாவமான மூஞ்ச வச்சுக்கிட்டு பவுட் பண்ணிக்கிட்டே, "மச்சான் ப்ளீஸ்டா என் கூட வாயேன்." "டேய் நான் எதுக்குடா?" "மச்சான் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா என் கூட வாடா" அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுறான். ஜேகே பார்க்க பாவமாக இருக்குன்ட்டு சரி ஓகே அப்படின்றா. "நாளைக்கு மார்னிங்கே வீட்டுக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவகிட்ட ஏதாவது பேசி சரி பண்ண பார்க்கலாம்." "ம் ஓகேடா, நான் மார்னிங் கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டானுங்க. மார்னிங் ஜேகே ஜிம்மன் வீட்டில் இருக்கான். ஜிம்மனும் கரெக்டாக ரெடியாக இருக்கான். ஜேகே வந்தோன்னே 2 பேரும் கிளம்பி இப்போ உங்கள் வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்கிறானுங்க. இப்போ உங்கள் வீட்டு டோர் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறானுங்க. நீங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். ஆனால் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஏன்னா ஃபேஸில் அன்னைக்கு இருந்த க்ளோ இப்போ இல்லை. நீங்கள் ரொம்பவே டல்லாக இருக்கீங்க. ஜிம்மன் உங்ககிட்ட, "ஒயன் அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?" நீங்கள் அவங்க 2 பேரையுமே பார்க்குறீங்க. பார்த்துட்டு, "ம் சரி உள்ளே வாங்க" அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அவங்களும் உள்ளே வரானுங்க. ஜிம்மன் என்னதான் உங்கள் பக்கத்து வீடாக இருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் 2 பேரும் சண்டை தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் ஜிம்மன் வீட்டை பார்த்தது கிடையாது. அதே மாதிரி ஜிம்மினும் உங்கள் வீட்டை வந்து பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்மன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரான். அங்கே இருக்கிற கவுச்சை பார்த்து, "இங்கே சிட் பண்ணு, இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. அவன் அப்போ தான் உங்கள் வீட்டை எல்லாத்தையுமே பார்க்குறான்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு மியூசிக் முக்கியங்கிறது அவனுக்கு இப்போ தான் புரியுது. நீங்கள் 2 பேருக்குமே வாட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, அவனுங்க எடுத்துக்கிறானுங்க. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, ஒயன் இது என்னோட ஃப்ரெண்டு ஜேகே, அவன் உங்களை பார்த்து, ஹாய் சிஸ்டர், உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கான் என் மச்சான் அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே வாட்டரை குடிச்சிக்கிட்டே உங்கள் வீட்டை தான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். நீங்கள் 2 பேருமே எதுவுமே பேசல, ரொம்பவே அமைதியாக இருக்கு உங்கள் வீடு. மொத்தத்தில் நீங்கள் 2 பேரும் ரொம்ப சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கீங்க. ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் பார்க்குறான். அப்புறம் ஜேகே, என்னடா அமைதியாகவே இருக்க, ஏதாவது பேசுடா, என்னடா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்றான். டேய், உன் கூட தாண்டா வர முடியும், எதுக்கும் நானாடா பேசணும், நீ தாண்டா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றான். அப்புறம் ஜிமின் தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்னாச்சு ஒயன், உன் வாய்ஸை கொஞ்ச நாளாக கேட்கவே முடியல, சும்மா சண்டை போடக்கூட வரல. எனக்கு யார் கூடயும் சண்டை போடுற அளவுக்கு எனர்ஜி இல்லை. ஏன், என்ன நடந்துச்சு ஒயன், நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, ஐ எம் ஸோ சாரி ஒயன், நான் பேசுனதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இனிமே எப்போ வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சுக்கோங்க, அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, என் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் காரணம் இல்லை. நீங்கள் இப்படி சொன்னோன்னே ஜிமின் ஜேகேவை பார்க்குறான். போலாண்டா அப்படின்ட்டு எழுந்திருக்கிறான். அதுக்குள்ளே ஜேகே ஜிமின் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். டேய் இருடா, இன்னும் பேசு எதுனா. அவனும் ஹெட்டை நோட் பண்ணிட்டு திங்க் பண்ணி பார்க்குறான். ஒருவேளை இவ நம்மளால் ஹர்ட் ஆகியிருந்தா அதை நம்ம சரி பண்ணிவிட்டு சமாதானப்படுத்திட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடய அங்கே உட்காந்துருக்கான். அவன் அப்புறம் உங்களை பார்க்குறான். அவன் மனசில் உள்ள எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் நல்லா பாடிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க, திடீர்னு அமைதியாயிட்டீங்க. எப்போவுமே சத்தமாக இருக்கிற உங்கள் வீடு திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு பால்கனியில் இருக்கிற செடி கொடி காஞ்சி போன பூக்கள் கூட என்னை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருக்குங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அவன் சொல்ல சொல்ல நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அழ ஆரம்பிக்கமோ ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல. 2 பேருமே திரு திருன்னு முடிச்சுட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து 2 பேருமே கேட்குறானுங்க. நீங்கள் ஜிமின் எல்லாத்தையும் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறத பார்த்து உங்கள் மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் இப்போ எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஜிமினா பார்த்து பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு சிங்கர் ஆகணுன்னு தான் ஆசை. என்னோட கனவு லட்சியம் எல்லாமே அதுதான். ஆனால் எங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை. எங்கள் வீட்டில் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க. அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். நீங்களே சொல்லுங்கள், திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன டவுன்லேருந்து தான் வரேன். அந்த ஊரில் என்னங்க இருக்க போகுது? தனியாக சென்னைக்கு போகிறதுக்கு தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கும். சுத்தமாக கையில் பணமும் இல்லை. ஆனாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கு காரணமே இங்கே நடக்க போகிற பிரபல டிவி மியூசிக் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு அதில் நான் ஒரு சிங்கர் ஆகணுன்னு தான். நான் பெரிய சிங்கர் ஆகணுன்னு நம்பிக்கையோடு தான் இங்கே வந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போடு இங்கே வந்து தங்கியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட மியூசிக் ட்ரைனிங்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அறிமுகமான மியூசிக் கோஆர்டினேட்டர் கிட்ட கொடுத்தேன். அவர் ஒரு மியூசிக் ஆல்பத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். அப்புறம் என்னை ஏமாற்றிட்டார். என்னோட எல்லா நம்பிக்கையும் கனவும் ஒரு நொடியில் உடைஞ்சு போச்சு. இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முன்னாடிலாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஹாப்பியாக ஆரம்பிக்கும். இப்போது ஏன் ஆரம்பிக்குதுன்னு தோணுது. நீ சொல்கிற எல்லாத்தையும் ஜிமினும் ஜேகேவும் கேட்டுட்ருக்கானுங்க. ஜேகே உங்களை பார்த்து, சிஸ் அழாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றான். ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ஒயன் நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிறது உனக்கும் உன் டேலண்ட்க்கும் பண்ணுற மிகப்பெரிய துரோகம். ஏன்னா நீ இது வரைக்கும் உன்னை யாருமே நம்பலை, உன்னை சீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. உன்னோட டேலண்ட்டை வச்சு நீ ஜெயிச்சிடக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. உன் லைஃப்பில் நீ தோற்று போயிட்டதா நம்பி மற்றவங்க செஞ்ச எல்லாத்தையும் நீ இப்போ கரெக்ட் ஆக்கிட்ட. எவ்வளோ தைரியமான பொண்ணு நீ! நீயே எதிர்த்து போராடாமல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உன்ன மாதிரி நிறைய ஒயனோட கனவை அவங்க உடைச்சிருவாங்க. ஜிமின் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே
அப்படியே சுத்தமாக டேன் பண்ணி ஜிம்னை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் பேன்னு. என்னடா இவ்வளோ டேலண்டாக பேசுகிற, இந்த மாதிரி பேசி நான் ஒரு நாள் உங்ககிட்ட நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜேகே எங்கே புலம்பிகிட்டு இருக்கான். ஆனால் ஜிம்மன் உங்ககிட்ட இன்னும் கண்டினியூவாக பேசிட்டு தான் இருக்கான். உன் மேலேயும் உன் டேலண்ட் மேலேயும் நீ வைக்கிற நம்பிக்கை ஒரு பாட்டில் இருக்கிற ஸ்வரமும் தாளமும் மாதிரி. அதை நீ இழந்துடாத. ஜிம்மன் இதெல்லாம் சொல்ல சொல்ல உங்கள் ஃபேஸில் ஒரு புது உணர்வு ஏற்படுது. நீங்கள் ஜிம்மன் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு, என்ன சில மாதிரி நின்றுட்டுருக்கா? எவ்வளவோ இடத்துக்கு என்னோடய ப்ரொஃபைல் அனுப்பியிருக்கேன். டிவிலேயோ சினிமாலேயோ ஒரு ஆல்பமாவோ ஏன் மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட என்னை யாருமே கூப்பிடல. இந்த டேலண்ட் இருந்து என்ன யூஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜிம்மன் அவனே அறியாமல் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை பால்கனிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கேருந்த பூக்கள் எல்லாத்தையும் காட்டி, இதுங்க எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறத நிறுத்திட்டா இது நல்லா பூத்து குலுங்கும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? வாய்ப்பு வரும்போது தான் வரும். அது வரும்போது நம்ம ப்ரிப்பராக இருக்குமான்னு தான் முக்கியம். நீ விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணு, அது கரெக்ட் டைமில் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் 2 பேரும் அங்கே ஜேகேன்ற ஒரு ஆள் இருக்கிறதே மறந்துட்டீங்க. ஆனால் அவன் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு ஷாக்காக எழுந்து நின்று பார்த்துட்ருக்கான். அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை. அவன், டே மச்சான், இவ்வளோ நேரம் பேசினேன், ஓகே, அதுக்கே நான் என்னடா நீ அப்படின்ட்டு. ஆனால் இந்த கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இவனை பாரு, இவனை நான் பச்சை குழந்தைன்னு நினச்சேன், ஆனால் இவன் பாரு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு உங்கள் 2 பேருமே பார்த்துட்டே நிற்கிறான். ஜிம்மன் இது எல்லாத்தையும் பேசிட்டு ஜேகேவை அப்போ தான் திரும்பி பார்க்குறான். அவனுக்கு அப்போ தான் ஞாபகமே வருது. ஜேகே அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கான். ஜிம்மனையும் பார்க்குறான். ஜிம்மன் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணியிருப்பான், அதையும் பார்க்குறான். ஜிம்மன் இவன் என்னத்தை பார்க்குறான் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு அவன் ஹேண்டை பார்த்தா உங்கள் ஹேண்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு அப்போ தான் ரியாலிட்டியே வருது. ஐயோ கையை ஹோல்ட் பண்ணியிருக்குமேன்னு அப்போ தான் கையை எடுக்கிறான். நீங்களும் அப்போ தான் அச்சச்சோ கையை ஹோல்ட் பண்ணியிருக்குமா அப்படின்றது உங்களுக்கும் தெரியுது. நீங்களும் ஹேண்ட் எடுத்துடுறீங்க. அப்புறம் நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு, சொல்கிறது ஈஸி, ஆனால் கையில் காசு இல்லாமல் நான் என்ன பண்ணேன்? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் நான் எந்த நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கையில் எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்மளால் முடிஞ்சது முயற்சி மட்டும்தான். வாய்ப்பு ஒரு நாள் நிச்சயமாக நம்ம கை வந்து சேரும். அது வரைக்கும் நீ ஒரு நைட் ஷிஃப்ட் வேலையை பார்த்து சேரு. அதில் வர காசை வச்சுட்டு வீட்டை ரன் பண்ணிக்கோ, டே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு, இதெல்லாம் சாத்தியமா? ஆமாம், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாமே சாத்தியம். நம்ம ட்ரீம் தான் நம்மளோட வாழ்க்கை. அதை கைவிட்டுட்டா நாம் நம்ம வாழ்க்கையை கைவிட்டா மாதிரி. அவன் சொல்லி முடித்ததும் நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. இது வரைக்கும் உங்கள் மியூசிக்கை குறையா சொன்ன ஜிம்மன் இப்படி பேசவும் நீங்கள் அதை கேட்டுட்டு ஒரு புது தைரியம் கிடைச்ச மாதிரி. இது வரைக்கும் ஹோப் இல்லாமல் இருந்த உங்களுக்கு ஜிம்மன் சொன்னது எல்லாம் ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. ஜிம்மன் உங்ககிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜேகே கூட்டிகிட்டு அவனும் கிளம்பிட்டான். ஜேகே போகிறப்போ உங்ககிட்ட சேடாக இருக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க சிஸ் அப்படின்ட்டு அவனும் சொல்லியிருப்பான். நீங்களும் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. அப்புறம் ஜிம்மனும் நீங்களும் பார்க்குறப்பெல்லாம் ஸ்மைல் பண்ணுறது, பேசிக்கிறது, ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி சொல்கிறது, இப்படி ஒரு 1 வீக் போச்சு. ஒன் டே ஜிம்மன் ஃப்ளாட் காலிங் பெல் ரிங் ஆகுது. ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் தான். அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். என்னடா வீட்டுக்கெலாம் வரமாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு. நீங்கள் அதுக்குள்ளே, ஹலோ உள்ளே வான்னு கூப்பிட மாட்டிங்களா? சாரி, உள்ளே வா. நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் ரூம் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ரூம் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. நீங்கள் அவனை பார்த்து, குட், பேச்சுலர்ஸ்னால் ரூமை க்ளீனாக வச்சுருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் யூ ஆர் டிஃப்ரெண்ட், சூப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவன், எனக்கு க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ நான் அப்படி தான். சரி நீ உட்காரு, நான் போய் டீ போட்டுட்டு வரேன். இல்லை பரவாயில்லைங்க, பயப்படாத, நான் நல்லாவே டீ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீ போட போயிட்டான். நீங்கள் அவனோட ரூமை அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அவன் வரவும் 2 பேரும் டீ குடிச்சிட்டே பேசுகிறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டே, அப்புறம் என்ன திடீர்னு? ஏன் வரக்கூடாதா? நீங்கள் தான் கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ஸோ நானே வந்துட்டேன். சேச்சா அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு தயங்கிட்டே சொல்கிறான். ஓகே,
நான் சும்மா சொன்னேன். எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. சேலரி கம்மி தான். பட் ஓகே. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயன், நான் உன்ன சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? ம். சொல்லுங்க. உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எங்கே வேணா வந்து ஸ்டே பண்ணிக்கோ. அந்த ரூம் ஃப்ரீயாக தானே இருக்குது. நைட்டு நான் ஒர்க் போயிடுவேன், மார்னிங் தூங்குவேன். என்னால் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதான் சொல்கிறேன். சடனாக இதை சொல்லவும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே தயங்கிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, சரி ஓகே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். உன் ஃப்ளாட்டுக்கு மந்த்லி நீ ரெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும். அதான் சொன்னேன். இது என்னோட ஓன் ஃப்ளாட்டு தான். இதுக்கு ரெண்ட் எடுத்து வைக்கணும்னா தேவையில்ல. எனக்கு நோ ப்ராப்ளம். நீங்கள் அவனை பார்த்து தயங்கிக்கிட்டே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? மார்னிங் நான் ப்ராக்டிக்ஸ் பண்ணுனா என்னால் தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சொன்னோடனே ஜிமின் ஃபேஸ் அப்படியே வாடி போயிடுச்சு. அவன் உங்களை பார்த்துட்டு, இன்னும் இதெல்லாம் மறக்கலை போல. சேச்சே, நான் சொல்லி காட்டலை. உங்கள் தூக்கம் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். நீங்கள் அப்பனா ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, உன் பேரண்ட்ஸ் உன் வீட்டை பற்றி இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்றான். நீங்கள் அது எங்கள் வீட்டில் நான், எனக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் அப்பா அம்மா. இதுதான் எங்கள் ஃபேமிலி. எனக்கு மேரேஜ் பண்ணால் தான் என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ண முடியும். ஸோ எங்கள் அப்பா அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு சிங்கர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ் அப்படின்னு அவங்க ஒத்துக்கல. ஸோ நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். நான் என்னோடய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்தேன். அவ்வளோதான். நான் உன்னை பற்றி நீயும் சொன்னதே இல்லையே. உங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்ல கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுவா, பெருசாக சொல்லிக்க ஒன்றும் இல்லை. நான், எங்கள் அப்பா அம்மா, அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா இப்போ தான் ரீசண்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாக்கும் என்னன்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஆனால் அம்மா அப்பா போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணேன். என்னோட சொந்த ஊர் இது இல்லை. நான் அங்கேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். எனக்கு அங்கே இருக்கிறப்ப அம்மா ஞாபகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால இங்கே வந்துட்டேன். என் கசின்ஸ்லாம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. என்னையும் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் போகமாட்டேன். நான் எப்போதும் இங்கே தான் இருப்பேன். ஆக மொத்தம் நம்ம 2 பேரும் ஒரே ஸ்டேஜ் தான் அப்படின்றீங்க. அவனும் ஓகே ஆமான்னு சொல்லிட்டு, நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன். நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போவே. என்னது இப்போவே வா? ஆமாம், ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் உடனே செஞ்சிடணும். வெயிட் பண்ணக்கூடாது. இரு, நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனையும் கூப்பிட்றேன். பக்கத்துலேயே இருக்கிறனால ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவன் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்களும் ஓகே நோட் பண்ணுறீங்க. ஜிமின் உடனே ஜேகே கால் பண்ணுறான். மச்சான், என்னடா பண்ணுற? ஏண்டா சும்மா தான் இருக்க, வீடு வரைக்கும் வாயேன். ஏண்டா என்னாச்சு? இல்லைடா அப்படின்ட்டு அவன் எல்லாமே சொல்கிறான். ஜேகே ஓகேடா நான் வரேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டான். நீங்கள் 3 பேருமே சேர்ந்து உங்கள் வீட்டை ரொம்ப பெருசாக திங்ஸ் எதுவுமே இல்லாதனால சீக்கிரமாகவே முடிச்சிட்டிங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஜிமின் நைட் டியூட்டி போகிறதும், மார்னிங் சமைச்சு வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறது, ஈவினிங்கில் 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங் போகிறது, லீவ் டேஸ்லலாம் 2 பேருமே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவுட்டிங் போகிறதுன்னு இப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. ஜிமின் உங்களை கேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ செக்யூராக ஃபீல் ஆகுது. மார்னிங் லேட் ஆகிடுச்சுன்னா அவனே போய் ட்ராப் பண்ணிடுவான். எப்பயும் அவன் ஆஃபீஸ் போகிறப்போ நீங்கள் பாய் சொல்வீங்க. அன்னைக்கு உங்களை வெளியே காணும். ஜிமின் என்னடான்னு யோசிச்சுட்டே ரூம் டோரை நாக் பண்ணுறான். ஒயன், ஒயன், உங்ககிட்டேருந்து ஒரு சவுண்டுமே இல்லை. உள்ளே போகிறான். நீங்கள் சுருண்டு படுத்து கிடக்கீங்க. என்னாச்சு ஒயன், உடம்பு முடியலையா அப்படின்னு நெத்தியில் கை வச்சு பார்க்குறான். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஏன் இப்படி படுத்துருக்க? அப்புறம் தான் நோட் பண்ணுறான், நீங்கள் ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு படுத்து கிடக்கிறது. ஓ, ஸ்டொமக் பெயினா? நீங்கள் அவனை பார்க்காமலேயே ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. எதுக்கு இவ்வளோ தயக்கம்? டேப் எதுனா போடுவியா? வாங்கிட்டு வரவா? இல்லை வேணாம். அவன் ஓகேன்னு போயிட்டு ஹாட் பேக்கில் சுடு தண்ணி ஃபில் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் சூடாக காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டே ஜிமினை பார்த்துட்டு, நீ போகிறப்போ என்னைய மெடிக்கல் ஷாப்பில் ட்ராப் பண்ணிடுறியா? அவன் உங்களை பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே வாங்கிட்டு வந்து தரேன். உனக்கே முடியல, இதில் நீ மெடிக்கல் போகணுமா?
அப்படின்றான். நீங்களும் அவனை பார்த்துட்டே காஃபி ஃபுல்லாக குடிச்சிட்டு திரும்பவும் உங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படியே சுருண்டு படுத்துக்கிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு அவன் உங்கள் ஸ்டொமக்கில் ஹாட் பேக் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அவன் கையோடு சேர்த்து அழுத்தி உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு அப்படியே தூங்கிடுறீங்க. ஜிமினும் அப்படியே கட்டிலில் சாஞ்சா மாதிரி உட்காந்து தூங்கிடுறான். அவன் கையை உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மிட் நைட்டில் தூக்கம் கலைஞ்சிருச்சு. பார்க்குறீங்க, ஜிமின் பக்கத்தில் இருக்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு பதறீங்க. அப்புறம்தான் அவனை கவனிக்கிறீங்க. அவன் கையை நீங்கள் இழுத்து பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் அசைஞ்சா அவன் தூக்கமும் கலைஞ்சிரும். அவனையே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் போட்ட ஃபைட்டெல்லாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. யார்டா நீ? எப்படி என் லைஃப்பில் வந்த? என்னைய எவ்வளோ கேர் பண்ணிக்கிற அப்படின்னு மெய் மறந்து அவனை சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் லைட்டாக தூக்கத்தில் திரும்புகிறான். நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே கண்ணை மூடிட்டு திரும்ப படுத்துடுறீங்க. அப்படியே விடிஞ்சும் போயிடுது. ஜிமின் எழுந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுக்கும் அவனுக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரான். நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. ஜிமினை பார்த்து, ஜிமின், என்னால் நீங்கள் ஆஃபீஸ் போலையா? நீங்கள் போயிருக்கலாம்ல. அதெல்லாம் பரவாயில்ல ஒயன். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்பே காலிங் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் எழுந்து போய் ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. ஆனால் அவன் உங்களை இருன்னு சொல்லிட்டு அவன் போய் ஓப்பன் பண்ணுறான். ஜேகி தான் வந்திருக்கான். உள்ளே வந்துட்டு, என்னம்மாச்சு, உனக்கு உடம்பு முடியலன்னு மச்சான் நைட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் ஐயோன்னு ஃபேஸ் அப்படியே கவர் பண்ண மாதிரி குனிஞ்சுக்கிறான். நீங்கள் ஜேகிட்ட, ஒன்றும் இல்லைண்ணா, லைட்டாக ஹெட்டேக்காக இருந்தது, அப்புறம் ஃபீவர் வேறு, அதான் இப்போது ஓகே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சமாளிக்கிறீங்க. அவன் டேப்லெட்லாம் போட்டியா அப்படின்னு கேட்குறான். போட்டானா அப்படின்றீங்க. அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. சரி, நீங்கள் பேசிகிட்றீங்க, நான் போய் ஃபுட்டை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு கிளம்புறீங்க. அப்போ ஜேகே, இல்லை வேண்டாம்மா, எனக்கு ஒர்க் இருக்குது, உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோன்னே நான் உன்னை பார்க்க வந்தேன், நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அப்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு, சரி ஷாப் போகணுன்னு சொன்னியே, வா போயிட்டு வரலாம் அப்படின்றான். நீங்களும் ஓகே சொல்லிட்டு கிளம்புறீங்க. நீங்கள் 2 பேரும் ஷாப் போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், இது எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் 2 பேருமே இப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க. இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஆடிஷ்னலில் செலக்ட் ஆகிருக்கீங்க. இதை ஜிமின் கிட்ட சொல்லணுன்னு ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அன்றைக்கி வர கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் அவன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஜிமினும் வரான். அவன் வரவும் நீங்கள் அப்படியே ஓடி போய் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒயன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஜிமின் ஜிமின், ஐ ஆம் ஸோ ஹாப்பி, நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும். அவனும் ஷோ எப்போ எங்கே நடக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் ஜேகேக்கு கால் பண்ணி நீங்கள் 2 பேருமே சொல்கிறீங்க. அப்புறம் ஜேகேவும் ஜிமினும் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்கிட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லி உங்களுக்காக ஓட் பண்ண சொல்லியிருக்கானுங்க. நீங்களும் வீட்டில் இப்போ ப்ராக்டிக்ஸ்னு ரொம்ப அதிகமாக ப்ராக்டிக்ஸ்லேயே இருக்கீங்க. இப்படியே டேஸும் போகுது. ஷோக்கான டேவும் வருது. நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கீங்க. உங்கள் கூட ஜிமினும் ஜேகேவும் வந்திருக்காங்க. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் ஷோக்கு போயிருக்கீங்க. இப்போது ஸ்டேஜ் ஏறுற டைம். அப்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ஆல் தி பெஸ்ட் ஒயன், பயப்படாத, தைரியமாக இரு, நான் இங்கே தான் உன் கூடவே இருக்கேன், நீ தான் வின் பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை பேக் ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் உங்கள் ஹெட்டில் அப்படியே செல்லமாக ரப் பண்ணிக்கிட்டு, ஆல் தி பெஸ்ட் ஒயன், நல்லா பாடு, நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு செல்லமாக உங்கள் ஹெட்டில் அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டேஜ் ஏறுறீங்க. நீங்கள் ஸ்டேஜ் போயிட்டு ஜட்ஜஸ்லாம் பார்த்துட்டு அழகாக பவ் பண்ணுறீங்க. சாங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியான ஸ்பீச் கொடுக்குறீங்க. என் ட்ரீமே எனக்கு சிங்கர் ஆகணும் தான், ஆனால் அதுக்கு நிறைய தடைகள்லாம் வந்துச்சு. வந்தாலும் நானும் போராடி வந்தேன். ஆனால் ஒரு இடத்துல வெறுப்பாக என்னால் முடியலை. நான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். அவ்வளோதான், நம்ம ட்ரீம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு. பட் அப்போ தான் என் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்தாங்க. என்னைய மோட்டிவேஷன் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் கேர் கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஸோ நான் இந்த சாங்கை அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். சாங் மட்டும் இல்லை, என்னோடய லவ்வையும் தான். ஜிமன்,
ஐ லவ் யூ சொல்லிட்டு நீங்க அப்படியே பாட ஸ்டார்ட் பண்றீங்க. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? ஆனா நானா கேட்டேன் என்னை நானே, நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. நீங்க சாங் பாடி முடிச்சோன்னே, ஜிம்முக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து கிளாப் பண்றாங்க. ஜட்ஜஸ் கூட எழுந்து உங்களுக்காக கிளாப் பண்றாங்க. நீங்க தான் அதுல வின் பண்றீங்க. ஜிம்மின பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே ஜேகேக்கும் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அவன் உங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நிக்கிறான். நீங்க 2 பேரும் ஹக் பண்றத அப்படியே தான் இருக்கீங்க. அவன் கிட்டக்க வந்து, "ஏய் போதும்பா, போதும் போதும். சரி இது வந்து பப்ளிக். உங்க லவ்ஸ் எல்லாத்தையும் வீட்ல போய் வச்சுக்கலாம்" அப்படின்றான். அப்பதான் நீங்க 2 பேருமே ரியாலிட்டிக்கே வரீங்க. நீங்க ஹக் பண்ணியிருக்கிறத பிரேக் பண்றீங்க. நீங்க ஜேகேவ பார்த்துட்டு ஷையா சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அப்படியே ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்றது, வீட்லயே இருக்கிறது, இப்படியே டேட் போது. அதுக்கப்புறம் நீங்க ஜிம்முன்னு அழைச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஒன் டே போறீங்க. ஜிமின் உங்க அப்பா, அம்மா கிட்ட பேசி உங்களுடைய மேரேஜுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டான். உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அப்புறம் ஃபியூ டேஸ்ல உங்களுக்கும் மேரேஜ் ஆகுது. இப்படியே உங்க லைஃப் ஹேப்பியா போது. இதுதாங்க உங்களுக்கும் ஜிமினுக்கும் உள்ள காதல் கதை. ஒரு பாட்டுனால தான் உங்களுக்குள்ள மோதல் ஆரம்பிச்சுச்சு. ஆனா, அதே பாட்டுனால தான் உங்களுக்குள்ள காதலும் ஆரம்பிச்சுச்சு. முதல் காதல்னாலே ஒரு சுகம் தானே! ஓகேடா. அவ்வளதான். இந்த ஒன் ஷாட்ட இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஆ நியூவா பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேடா. பபாய்.